எல்லாருக்கும் வணக்கங்க. என் பையன் ஸ்கூலில் ஆனுவல் டே. அதில் அவன் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதுக்காக தான் அவனை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூனே அவங்கள ட்ராப் பண்ணணும் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இங்கே பார்த்தா ஃபங்க்ஷன் அவ்வளோ கிராண்டாக ஓப்பன் ஸ்டேஜெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆனுவல் டேக்கு என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு அவங்களே ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி அதே மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பிங்க் கலர்னால் பிங்க் கலர் ட்ரெஸ் யார்கிட்ட இருக்குது, யார் வீட்டில் இருக்குது, யார் பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கலர் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஒரே சேம் கலரை மேட்ச் பண்ணி நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி அனுபவமெல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நமக்கு அந்த ஆனுவல் டே அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம படிக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. வெளியில் அதிகபட்சம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பஞ்சு முட்டாய் கிடைக்கும், வேர்க்கடலை கிடைக்கும், காரப்பொரி கிடைக்கும். அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் எங்கேயாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குதுங்க.